மகனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு காவேரிக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ புரிய வச்சுட்டாரு. இதுக்கு மேலே காவேரி விஜய் மேலே கோவப்படுறதும் சாரதா விஜய் மேலே கோவப்படுறதும் சரியாகவே வராது. ஸோ சீக்கிரமாக விஜய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் காவேரி அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க. இவர் இந்த அளவுக்கு வந்துட்டு சொல்கிறாரு, இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இவர் மேலே எந்த தப்புமே கிடையாது. விளையாட்டுத்தனமாக வந்துட்டு இவர் பண்ண ஒவ்வொரு விஷயமே மனசளவில் நம்மளை தான் பாதிச்சிருக்கே தவிர இவர் மனசில் எந்த விதமான அழுக்கும் கிடையாதுங்கிற மாதிரி அவங்களும் ரியலைஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வீட்டில் அவங்க எல்லாருமே கோவமாக இருப்பாங்க. சாரதா பாட்டிக்கிட்டையும் கங்கா கிட்டேயும் கேட்டுட்டு இருப்பாங்க. இவன் என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு வந்துடுறேன், அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போனால் கிட்டத்தட்ட போய் எவ்வளோ நேரம் ஆகுது, நம்மளெல்லாம் மறந்துட்டா போல இருக்குது, இதுதான் கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு நிற்கிறா போல, என்னன்னு போய் பார்த்துட்டு வா கங்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நான் எப்படிமா போய் பார்த்துட்டு வர முடியும், அவங்க புருஷன் முண்டாட்டி நம்ம 1000 தான் வந்துட்டு கோவமாக இருந்தாலும் கோவமாக பேசினாலும் அவங்க புருஷன் முண்டாட்டி இல்லைங்கிறது ஆயிருமா, அவங்க 2 பேரும் தனிமையில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ என்ன கேட்டுட்டு இருக்காங்களோ தெரியல, நான் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போய் நிற்க முடியுமா, அதெல்லாம் சரியாக வராது, அது எனக்கே சங்கோஜமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, ஓ அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா உனக்கு புருஷன் முண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வேறு உனக்கு தெரியுதாடி, இங்கேயே வந்துட்டு எந்த வயிற்றுச்சல் எல்லாம் இருந்துகிட்ருக்கோம், இவங்க 2 பேர் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சேன்ட்டு வந்துட்டு கவலையில் இருக்கும், நீ என்னமோ வந்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி புருஷன் முன்னாடி தனியாக இருப்பாங்க, நான் போய் தொந்தரவு பண்ண முடியாதுங்கிற, நீங்கள் யாருமே கேட்க வேண்டாம், நானே போய் கேட்குறேன், அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்ட்டு நானே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சாரதா கிளம்பி போக பின்னாடியே பாட்டியும் கங்காவும் போக, அம்மா வேண்டாம்மா வேண்டாம்மா அப்படிலாம் போய் பேசாதம்மா அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி கங்கா பின்னாடியே கூப்பிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் கிளம்பி போகிறத பார்த்துட்டு பின்னாடியே மாமா மாமி இவங்க என்ன எல்லாரும் வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு உள்ளே போய்கிட்டு இருக்காங்க, முதல்ல காவேரி போனால் அடுத்தது இவங்க 3 பேரும் போயிட்டுருக்காங்க, இந்த பையனும் வந்துட்டு பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி விஜய் தம்பி ஒரு பக்கம் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் விஜய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, இவங்களாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் மாமா தோணுது, வாங்க எதுக்கும் நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி மாமி வந்து மாமாவை அழைச்சிட்டு வந்து அவங்க கூடவே போவாங்க பின்னாடியே. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சாரதா வந்துட்டு அந்த மாமி வரதை நோட் பண்ணிடுவாங்க. இவங்க பாருடி உடனே மோப்பம் முடிச்சு பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் போல் இருக்குது, எப்போ பார்த்தாலும் நம்மளை குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, இந்த வீட்டையும் முதல்ல காலி பண்ணணும் போல் இருக்குது, இவங்களையும் பிடிக்கல, இவங்க பண்ணுற நடவடிக்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நீ யார் மேலே இருக்கிற கோபத்தையோ யார் மேலே காட்டுற, அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல முறையில் தாம்மா நடந்துக்கிறாங்க, உனக்கு தாம்மா அது தப்பாக தெரியுது, நீ எங்கேயோ இருக்கிற கோபத்தை கொண்டு வந்து அவங்கள மேலே காட்டாத, வா போகிறேன்னு சொல்கிறேல்ல, நீ போய் காவேரியை கூட்டிகிட்டு வரேன் தானே சொல்கிற, போய் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல சாரதா உடனே கிளம்பி போவாங்க. அங்கே கிளம்பி போனதுமே வந்துட்டு விஜயும் காவேரி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க. உடனே சாரதா உள்ளே போனோன்னே காவேரி என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சவுண்டு கொடுக்க உடனே வந்துட்டு காவேரி ரியலைஸ் பண்ணிடுவாங்க அம்மா வந்துட்டாங்கன்னு. ஐயோ சாரிங்க அப்படின்ற மாதிரி விஜயை தட்டி விட்டுருவாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு தான் இருந்தோம், அவர் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இனிமேல் என்னையும் என் ஃபேமிலியை தொந்தரவு பண்ணாதுங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம், வேறு எதுவும் இல்லைம்மா, எங்களுக்குள்ளே எந்த இதுவும் கிடையாது, உன்னை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா, என்னை தப்பாக நினச்சிடாத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்ல, என்னடி தப்பாக நினச்சிடாத, நான் உன்னை பேசிட்டு வர சொன்னேன்னா இல்லை என்ன பண்ணிட்டு நீ நின்றுட்டுருக்க, இப்படி சர்க்கரையாக பேசுகிறவங்களை நம்பி ஏமாந்து தானே நிற்கிறேன், இதுக்கு மேலே உனக்கு புத்தி வராதாடி, இதுக்கு மேலே நான் என்ன தான் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி நல்ல வார்த்தை பேசி நல்ல முறையில் நடந்துக்கிறவங்கள நம்பி தான் நீ ஏமாந்து போயிட்டுருக்க, ஒவ்வொரு முறையும் உன்னை நான் காப்பாற்றணும்னு பார்க்குறேன், நீ திருப்பி போய் குழியில் தான் விழுவேன்னா நீ என்னமோ பண்ணுடி, நீ உன் இஷ்டத்துக்கு எப்படியோ போ, என்னமோ பண்ணிக்கோ, என் இதில் வந்துட்டு நீ தலையிட வேண்டாம், என் குடும்பம் நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன், என் மற்ற பிள்ளைங்களுக்காக நான் இருந்துட்டு போயிடுறேன், உன்னை நான் கண்டுக்கவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய்க்கு கோவம் வந்துடும். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன்லத்த, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம், கான்ட்ராக்டெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, கான்ட்ராக்ட்ன்றது ஏதோ வந்துட்டு அறியாமையில் நான் பண்ணிட்டேன், அதுவும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாண வாழ்க்கையே பிடிக்காம ஏதோ ஒரு விரக்தியில் வாழ்ந்துட்டு இருந்தேன், அந்த டைமில் தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியாமல் போக அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ண போக தான் வந்துட்டு காவேரியை வந்து இந்த நர்மதாவோட விஷயத்த சொல்லி காசு கேட்டேன், அப்போ தான் வந்துட்டு இந்த ஐடியாவே எனக்கு தோணுச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு உங்கள் பொண்ணை நான் இன்டென்ஷனாக கல்யாணம் பண்ணி கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணி அவளை வந்துட்டு கொடுமைப்படுத்தணுமோ இல்லை தப்பான விதத்தில் யூஸ் பண்ணிக்கணுங்கிற இன்டென்ஷன்லாம் நான் பண்ண கிடையாது, என் கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் எப்படி தான் இப்படிலாம் பேசலாம், கொஞ்சம் கூட வந்துட்டு என்னை பற்றி யோசிக்க மாட்டிங்களா, நான் அந்த மாதிரி பையன் தானா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க காவேரிக்கும் கோவம் வந்துடும்.
ஆமாம்மா, இவர் மேலே எந்த தப்புமே கிடையாது. நானும் ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட சொல்லலாம், உன்கிட்ட பேசிடலான்னு வரேன். ஆனால் வந்துட்டு நான் பேசுகிறதும், நான் உன்னை வந்து சமாதானப்படுத்த நினைக்கிறதும் தப்பாக போயிடுங்கிறதுக்கு வேண்டி தான் எல்லா இடத்துலையும் நானும் இவரை விட்டு கொடுத்துருந்தேன். இதுக்கு மேலே என்னாலே வந்து விட்டு கொடுக்கவே முடியாதும்மா என் புருஷனை. இவர் மேலே எந்த தப்புமே கிடையாது. இவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணவும் கிடையாது. நர்மதாக்காக தான் நான் வந்து இவர்கிட்ட கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். இது இவர் வந்து கான்ட்ராக்டில் நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும், என்னை வந்துட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வந்து என் கூட இரு அப்படின்லாம் இவர் ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது. இப்படி ஒரு கண்டிஷனை சொன்னார். அந்த டைமில் பணத்துக்காக தான் நான் தான் ஒத்துக்கிட்டேன். இவர் மேலே எந்த தப்புமே கிடையாது. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாம்மா, இப்போ நர்மதா குணமாக ஆயிருக்கா. நர்மதா இப்போ நம்ம கூட உயிரோடு இருக்கானா அதுக்கு காரணம் யாருமா? இவர் தானம்மா. இவர் கொடுத்த பணமும் நாங்கள் தப்பான முறையில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லை, அந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தினால தானே இப்போ நர்மதா நம்ம கூட இருக்கா. ஏமா நீ அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாரதாவும் கொஞ்சம் மனசு இறங்கிடுவாங்க. கங்காவும் சொல்லுவாங்க, ஆமாம்மா எல்லாரும் வந்துட்டு இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்ற கண்ணோட்டத்திலே பார்க்குறோம். இப்போ இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இதனால் நடந்திருக்கேங்கிறது யாருக்குமே தோண மாட்டேங்குது. நீ ஏமா கோவமாக இருக்க? காவேரி சொல்கிறது, விஜய் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். அவங்க 2 பேரும் ஏதோ அறியாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் தானே இருக்குது. அதை புரிஞ்சுக்காமல் இவ்வளோ பெரிய தியாகத்தை அவங்க 2 பேருமே பண்ணியிருக்காங்க. அதை யாருமே பாராட்டாமல் இவங்க 2 பேர்த்தையும் போட்டு நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்கல்ல நாங்கள் 2 பேரும் புருஷ பொண்டாட்டியாகவே வாழலை, ரொம்ப கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்தோம், ஏதோ டைம் பாஸ்க்கு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நானும் என் புருஷனும் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான நிறையா சாட்சி என்கிட்ட இருக்குது. நான் அவரை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், அதே மாதிரி அவரும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. இந்த உலகத்திலே வந்துட்டு ஒரு பொண்டாட்டியை இந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணது, இந்த அளவுக்கு நடத்தினது யாருமே இருக்க முடியாது. என்னோடய சர்க்கிள்லேயும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸில், என்னோடய ரிலேட்டிவ்ஸில் எங்கே பார்த்த வரைக்கும் சரி, ஒரு புருஷன் வந்துட்டு ஒரு பொண்டாட்டியை இந்த அளவுக்கு தாங்கி நான் யார்கிட்டையுமே பார்க்கல. சொல்லப்போனால் அப்பா கூட உங்ககிட்ட இந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டாருமா. என்னை அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருந்தாரு. நான் கேட்குறது மட்டும்தான் விருப்பம், நான் பேசுகிறது மட்டும்தான் விருப்பம், நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அன்பாக வந்துட்டு என்னை பார்த்துக்கிட்டாரு. இப்போ உன் மேலே இருக்க அந்த பயத்தினால மட்டும்தான் நான் அவரை ஒதுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் ஒதுங்கி இருக்கும்போது, நான் அவரை விட்டு தனிமையில் இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்கிறது என் மனசுக்குள்ளே போட்டு உறுத்திக்கிட்டு இருக்குமா. நான் பண்ணுறது கண்டிப்பாக தப்புமா. அவர் ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி ஒருத்தர் புருஷனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். கொடைக்கானல்லேருந்து இங்கே வந்து இவரை நான் தாலி கட்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா வாழணுமா, அதுக்காக தான் அப்பாவே பார்த்து இந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிற வசனமெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா நாங்களே எங்கள் கண்ணால் பார்த்தோம். நீங்கள் 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தீங்க, நீங்கள் எல்லாம் எப்படி குடும்பம் நடத்துனீங்க, 4 பேர் மெச்சிக்கிற அளவுக்கு எப்படி பாசத்தோடையும் அன்போடையும் வந்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்றது எனக்குமே தெரியும். ஆனால் வெண்ணிலா கதைக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? நீயும் சரி காவேரி, இவரும் சரி, தம்பியும் சரி, வெண்ணிலாக்கு என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. நாளைக்கே அந்த பொண்ணுக்கு குணமாகி எனக்கு விஜய் தான் வேணும், இவர் தான் வேணும் அப்படின்னா திருப்பி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து இங்கே நிற்க போறியா? அப்பவும் வந்துட்டு என்னை காயப்படுத்த தான் போறியா? 4 பேருக்கு முன்னாடி அப்பவும் நான் தலை குனிச்சு தான் நிற்கணுமா? ஏற்கனவே கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லி நம்ம குடும்பத்தை எல்லோரும் காரி துப்புனாங்க. இப்போ பத்தாத குறைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு, உன் பொண்ணோட புருஷன் வந்துட்டு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டான்னு சொல்லி அவமானமாக பேசுவாங்களே, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் கேட்கணுமா திரும்பியும்? அல்லது வந்துட்டு நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னத்தை பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே நடக்காது. நான் உங்களுக்கு சத்தியம் வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வெண்ணிலாக்காக வந்து நான் இவ்வளோ யோசிக்கிறேன், வெண்ணிலாவை எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன்னா அதுக்கு முதன்மையான காரணம் வந்து எனக்குள்ளே இருக்க குற்ற உணர்ச்சி தான். எங்கள் சித்தப்பானால தான் வந்துட்டு வெண்ணிலா அந்த நிலைமைக்கு போயிருக்கா. எங்கள் சித்தப்பா அந்த பொண்ணை அவங்க பொண்ணோட வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஊரை விட்டு துரத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டும் ஆயிருக்காது, வெண்ணிலாக்கு இப்படி ஒரு நிலைமையும் ஆயிருக்காது. அது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது நான் மட்டும்தான். என்னை நம்பி இருந்த பொண்ணை நான் தான் வந்துட்டு ஏமாற்றிட்டேன், நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்ற ஒரு குற்ற உணர்ச்சினால தான் வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி, வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கிறதுக்கும் சரி, எல்லா உதவியும் நானும் வீட்டில் இருக்க தாத்தாவும் பாட்டியும் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது. இப்போ வெண்ணிலான்றது என் லைஃப்பில் ஒரு கேரக்டராக கூட நான் வச்சுக்கல. காவேரி வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே மாறி இருக்குது. காவேரி இல்லாத ஒவ்வொரு நாளுமே எனக்கு நரகத்தில் இருக்க மாதிரி தான். காவேரி மட்டும் என் லைஃப்பை விட்டு போயிட்டான்னா என் வாழ்க்கையே வந்துட்டு 0 ஆகிடும். நான் திருப்பி பழைய நிலைமைக்கு தான் போவேன். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா, என் கூடவே இருந்தாங்க சித்தப்பாவும் சித்தியும். அவங்களும் வந்துட்டு காவேரியை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நிறையா பிரச்சனையாகி அவங்களும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொந்தம்னு நினச்சி எனக்குன்னு இருக்க உறவுன்னு நினச்சது நீங்கள் மட்டும்தான். நீங்கள், கங்கா, குமரன் எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் கண்முழிச்சு பார்க்குற ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. நம்மளுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம லைஃப் வந்துட்டு முன்னாடிலாம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்முழிச்சு பார்ப்பேன். அந்த நாளே வந்துட்டு
எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே நாட்களை கழிச்சிட்டு இருந்தேன். நீங்கள்லாம் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு என் வாழ்க்கையே வந்துட்டு புதுமையாக மாறிச்சு, சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இப்போ யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி நான் நிற்கிறேன். என் காவேரி மட்டும் என் லைஃப்லேருந்து போயிட்டான்னா எனக்கு எதுவுமே கிடையாது நான் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவேன். எனக்கு இவ்வளோ பணம் இருந்தும் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க இல்லையா, பணத்திமிரான்னு கேட்குறீங்கல்ல, எனக்கு எந்த திமிருமே கிடையாது. எல்லா திமிரையும் என் காவேரி அடக்கிட்டா. எனக்கு பணத்திமிரு கிடையாது, ஆட்டிடியூட் கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் கூட இவ்வளோ கெஞ்சி இவ்வளோ வந்துட்டு தணிஞ்சிருக்கேன்னா அதுக்கு காரணமே வந்துட்டு காவேரி தான். என்னை கம்ப்ளீட்டாக காவேரி மாற்றிட்டா. இப்போ காவேரி இல்லாத ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டாக போகுது. இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எல்லாருமே கண் கலங்கி போயிடுவாங்க. விஜய் எந்த அளவுக்கு இருந்தார், நம்ம வீட்டுக்கு முதல் நாள் குடி வரும்போது அப்படி கெத்தாக இருந்த ஒரு மனுஷன், பசுபதி கிட்டேருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றின ஒரு ஆள், இந்த அளவுக்கு நம்ம பொண்ணுக்காக இப்படி கண் கலங்கி பேசுகிறாருன்னா அவங்க அன்பு கண்டிப்பாக ஆழமானதாக தான் இருக்கும். என் பொண்ணை வந்துட்டு விஜய் கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் சாரதா சொல்லுவாங்க. கங்காவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காவேரியும் வந்துட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயமா, நீ உன்னை புரிஞ்சுக்க வைக்கணும், உனக்கு இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். உன் கூட இருந்து உனக்கே புரிய வைக்கணும், உனக்கு எல்லாத்தையும் வந்துட்டு நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் அவர் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை ரொம்ப பெருசுமா. கடலுக்கும் மேலே பெரிய அளவில் வந்துட்டு நான் அவரை நம்பியிருந்தேன். என்னோடய காதல் மேலேயும் சரி, அவரோட அன்பு மேலேயும் சரி, நான் என்றைக்குமே சந்தேகப்பட்டது கிடையாது. வெண்ணிலா மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் எனக்கு என் விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது. என் காதல் மேலேயும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மேலேயும் வந்துட்டு நல்ல நம்பிக்கை நான் வச்சுருந்தேன். பட் உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உடனே வந்துட்டு தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் பேசுகிறேன் காவேரி. தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்க சொல்கிறேன். அந்த பொண்ணோட வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுருவோம். இதுக்கு மேலே உங்களுக்குள்ளே பிரச்சனை வரதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நீயும் தம்பியும் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே போயிடுங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுங்க. அதை பார்த்து நான் வந்துட்டு சந்தோஷப்படுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வெண்ணிலா அந்த வீட்டிலேருந்து அனுப்பியே ஆகணும். அது மட்டும்தான் நான் வைக்கிற ஒரே கோரிக்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சாரதா வந்து விஜய்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்பாங்க. உடனே விஜயும் வந்துட்டு கிட்ட வந்துட்டு, அத்தை நீங்கள் கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு கேட்காதீங்க அத்தை, நான் ஏற்கனவே முடிவு பண்ணது தான். இத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்க வெண்ணிலாக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும், அவளை வந்துட்டு செட்டில் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணிட்டேன். வெண்ணிலாவோட மாமா வீட்டுக்கு அவளை அனுப்பி விட்டுறேன். காவேரிக்கும் எனக்கும் வந்துட்டு வெண்ணிலானால எந்த பிரச்சனையும் வராதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். நீங்கள் அதை நினச்சி பயப்படவே வேண்டாம். என் பொண்டாட்டி நான் எப்படி நடத்திக்கிட்டனோ, எப்படி பார்த்துக்கிட்டனோ, உங்கள் முன்னாடி எவ்வளோ அன்பாக நாங்கள் 2 பேர் இருந்தோமோ, எவ்வளோ அன்பாக வந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினோமோ, அதுக்கும் மேலே வந்துட்டு நான் இங்கே சந்தோஷப்படுற மாதிரி நாங்கள் நடந்துக்குவோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் விரிசலும் வராதுத்த, அதுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்துட்டு சாரதா கிட்ட ஹோப்ஃபுல்லாக பேச, உடனே வந்துட்டு எல்லாரும் தாத்தா பாட்டியை மீட் பண்ணி பேசிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிளம்புவாங்க.